ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாஃப்டான பரோட்டாவும் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சால்னாவும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு எந்த அளவு போடணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பும் மாவும் நல்லா கலந்துக்கிற அளவுக்கு கையால் கலந்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். தண்ணி ஊற்றி நல்லா பிசைய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஒரே அடியாக ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பரோட்டா பிடிக்காதவங்க யாராக தான் இருக்க முடியும். மைதா மாவுன்ற தொட்டு நம்ம மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிடுறோம். மாதத்தில் ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்தில் ஒரு வாட்டின்ட்டு பரோட்டா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எந்த ஒரு கெட்டதும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு எல்லாமே ஒரு சேர நீர்க்கை இல்லாமல் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாருமே பரோட்டா வீட்டில் செய்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஈஸின்னு. ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு நிறைய டைம் தேவைப்படும். மற்றபடி செய்கிறதுக்கு எல்லாமே நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரி ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். உங்களுக்கு மைதா மாவில் செய்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சு பார்த்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போது கவுண்டர் டாப் மேலே மாவு தூவிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவை எடுத்து வச்சுட்டு நல்லா இழுத்து பிசைய போகிறோம். இப்போது இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ஸு. நல்லா இழுத்து உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உருண்டைகள் எல்லாமே கிராக் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். ஹோட்டல்லலாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பரோட்டாலாம் சாப்பிட பிடிக்கும், செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றவங்க யாராச்சும் ஒருத்தராவது கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நான் நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து பிசைஞ்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து தனியாக வச்சிடலாம். குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வைக்கலாம், உங்கள் டைமிங்கை பொறுத்து. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே ஆயில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஆயில் போட்டு தடவி விட்டுருங்க. மாவு காயாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ஒரு 2.5 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிட்டேன். மதியம் ஒரு 2 மணி போலவே பிணைஞ்சி வச்சுட்டேன். இது ஒரு 4:45 போல் தான் எடுத்து அடுத்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு நடுவில் நம்ம சால்னா பண்ணுறதுக்கு தேவையானதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு டைம் நிறையவே இருக்கும். எனக்கு 2.5 மணி நேரம் கேப் இருந்துச்சு. நான் சால்னா ரெடி பண்ணி முடிச்சுட்டு மீதி ஒர்க்கும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையுமே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வாங்க ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் அதை விட்டுட்டேன். முந்திரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கசகசாவும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அது கூடவே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் மிளகு, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, மராட்டி மொக்கு, சீரகம், பட்டை இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது கூடவே அன்னாசி பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த கிராம்பு மிளகு எல்லாம் எண்ணெயில் போட்ட உடனே கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி பண்ணோம். கையை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். இந்த சால்னா பரோட்டா செய்யும்போது மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கும் சேர்த்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போது நல்லாவே வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1-2 கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஹஸ்பண்டுமே நம்மளை கொஞ்சம் பாராட்டுவாங்க.
நான் என்கிட்ட இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். வீடியோஸில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மோட்டிவேட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கிட்டோம். நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி தான் சேர்த்துக்கிட்டேன். நாட்டு தக்காளி சேர்த்தாவே நல்லா தான் இருக்கும். பெங்களூர் தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தக்காளி நல்லா வேகட்டோன்ட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போது தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இப்போது இந்த வதக்கி அரைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அது இப்போ நம்ம நல்லா பண்ணிட்டோன்னா தான் சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்க போகிறோம். அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும். நல்லா வதங்கி வந்ததும் ஒரு நல்ல அகலமான பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போது நான் ஆற வச்சுட்டேன், அரைக்க போகிறேன். வதக்கி வச்ச எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேங்காய், ஊற வச்சுருக்கிற முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா போதும். நல்லா அரைக்கணும், பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே குக்கரை ஒரு அலம்பிட்டு அதிலையே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சால்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது கூட 2 பட்டை இலையை 4ஆக பிரித்து நான் போடுறேன். அதை போட்டு அது நல்லா சூடாகட்டும்னு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பரோட்டா மாவு நல்லா ஊறுறதுக்குள்ளே நம்ம சால்னா ரெடி பண்ணியே எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா ப்ராசஸ்க்கு போனால் போதும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நல்லாவே புரியும் உங்களுக்கு. இப்போது வெங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். என்னால் இந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செய்ய முடியல. ஏன்னா இதை ஊற வைக்கிற ப்ராசஸ் ரொம்ப நேரம் இருக்கிறதுனால என் பசங்க பசி தாங்க மாட்டாங்க. அதனால் நான் டின்னருக்காக தான் செஞ்சுருந்தேன். பசங்க எல்லாமே 7 மணிக்கெலாம் டின்னர் சாப்பிட்ருவாங்க. அதனால் ஜீரண ப்ராப்ளம்லாம் இருக்காது. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கந்தும் தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஒன்று சேர நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுல உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க, அப்புறம் அதிகமாகிரும். அடுத்ததாக நம்ம 1 by 1 மசாலாஸ் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா, அடுத்தது சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருக்குனால நான் 2 போட்டுக்கிட்டேன். நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் சேர்க்கும்பொழுது அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலாஸ் எல்லாம் கருகிடும். அடுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நல்லா சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக. அந்த வெங்காயம் தக்காளி மசாலாஸ் இந்த பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா ஒரு சேர கலந்து விடணும். நல்லா கலந்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிட்டு இதிலே ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு அலம்பி ஊற்றிக்கோங்க. கலந்து பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் அடிஷ்னலாக தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு அந்த திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வரணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கரில் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு நல்லா 2 விசில் விட்டுருங்க. விசிலாக இருந்தால் 2 விசில். நிமிஷ கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட கம கமன்னு சால்னா ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த டெக்ஸ்சர் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை பார்த்துக்கலாம். எப்படி ஊறி இருக்குது, சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ நல்லா சூப்பராக ரசகுல்லா மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த மாவை நீங்கள் இப்படி அடியிலேருந்து எடுத்து இப்படி நீங்கள் உருண்டை பிடிக்கிறீங்க அப்படின்னா எந்த விதமான கிராக்கும் இல்லாமல் நல்லா உருண்டைகளாக பிடிக்க வரும். நீங்கள் பாருங்கள், நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், எந்த கிராக்குமே இல்லை. இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ நான் பிடிச்சிட்டேன். இப்போ இந்த உருண்டைகள் காயாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே எண்ணெய் போட்டு நல்லா அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வைக்கணும்.
இதில் ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான் நமக்கு அதிகமாக எடுக்கும். செய்யறதுக்கான நேரம் கணக்கு பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸி தான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போது அரை மணி நேரம் கழித்து நான் எடுத்துட்டேன். ஒரு அகலமான பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அவ்வளோ பெரியசான பிளேட் இல்லை, அதனால் ஒரு பேஷன் மாதிரி நான் எடுத்துக்கிட்டு அதை கவிழ்த்து போட்டு அதில் நல்லா எண்ணெய் தடவி இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிறேன். மாவை எடுத்து அதில் ஓட்டைகள் விழுந்தால் கூட பிரச்சனை கிடையாது. நல்லா நீளமாக தட்டிக்கோங்க, மெல்லிஸாக. எந்த அளவுக்கு மெல்லிஸாக இழுத்துக்க முடியுமோ இழுத்துக்கோங்க. இப்போ எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே எடுக்க வரும். இப்போது நீங்கள் அப்படியே பிளேட் மேலே வச்சு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் லேயர் லேயராக வரணுன்னா நைஃப் வச்சு கட் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு பிளேட்டில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பரோட்டா உருண்டையை எடுத்து நம்ம இதில் லேசாக ஜென்டலாக ஒரு 2-3 தட்டு தட்டினீங்கன்னா நல்லா வந்துடும். ரொம்ப மெல்லிசாக பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும். அப்போ தான் பரோட்டா நல்லாயிருக்கும். மெல்லிசாக பண்ணிட்டீங்கன்னா ஓடு மாதிரி ஆகிடும். பரோட்டா தட்டும்பொழுது லேயர் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே பண்ணிக்கோங்க, அப்போ தான் தட்டும்போது லேயர் வரும். இப்போது நம்ம காஞ்சிருக்கிற நல்ல கல்லில் சுட சுட போட்டுக்கலாம். கல் மீடியம் ஃப்ளேம்லேயே காஞ்சா போதும், ரொம்ப ஃபாஸ்ட் வைக்க வேண்டாம். பரோட்டா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் டைம் விட்டு தான் நம்ம வேக வைக்கணும். அவசரமாக கலர் வந்துருச்சுன்றதுக்காக திருப்பிடாதீங்க. அதுக்காக தான் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும்னு சொல்கிறோம். ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே மாவாகவே இருக்கும், வெந்து வராது. நல்லா முன்னும் பின்னுமா திருப்பி போட்டு நல்லா கலர் வர வரைக்கும் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பரோட்டாவாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 பரோட்டா ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மிதமான சூட்லேயே தான் இருக்கணும். சூடாக இருக்கும் போதே பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அந்த லேயர் வராது. இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா தட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பரோட்டா உதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா உதிர்ந்து சூப்பராக லேயராக வந்திருக்கு பாருங்கள். உள்ளேயுமே நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போது மிருதுவான பரோட்டா சால்னா பரிமாறுறதுக்கு தயாராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்க எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். சாஃப்டான பரோட்டா சால்னா ரெசிபி தயார். என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.